சிறப்பான சம்பவம் செய்கிறீங்க போங்க. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். வந்து எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டுடே மதியானம் முடிவு அடையில் வந்துட்டு இன்னும் ஓட்டிங் ஆர்டர் என்ன நிலவரத்தில் இருக்குது, ஸ்டேட்டஸ் வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா, யார் செகண்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ யார் ப்ரோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஸோ அதுதான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாங்க, த கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இடத்துல அஃபீஷியல் ஓட்டிங்கில் இருக்காருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கான்ஸ்டண்ட்டாக அவருக்கு வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் ஓட்டில் இன்க்ரீஸ் தான் இருக்கே தவிர ஒரு பர்சன்டேஜ் கூட டிக்ரீஸ்ன்றது நம்மளால் பார்க்க முடியல. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஏன்னா அப்படி வந்துட்டு 52% ஆஃப் த ஓட் ஷேர்ன்றது நம்ம முத்துக்குமரன் அவர்கள் அஃபீஷியல் ஓட்டிங்கில் வாங்கியிருக்காரு. அவரை வந்துட்டு யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. பிக் பாஸ் 8 தமிழ் டைட்டில் வின்னராக ஆகிறது வந்துட்டு யாருனாலையும் தடுக்க முடியாது. ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் முடியும். பட் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 1.5 நாள் தான் இருக்குது ஓட்டிங் முடியறதுக்கு. ஸோ மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சும்மா இருக்கிறதுலே நீங்கள் தான் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கப்பு தலைவருக்கு தான் நினைக்கிறேன். ஸோ கப்பில் பேரை எழுதிடலாம், முத்துக்குமரன் அவர்கள்னு சொல்லி அடித்து ஒட்டிடலான்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாரி தான் சண்டே சிறப்பான வேட்டை தான் முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு. கப்பு கண்டிப்பாக மக்கள் நினைத்து மக்கள் வந்துட்டு இவன் தான்ப்பா இந்த கேம் பிக் பாஸ் 8 தமிழுக்கு இவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நினச்சி ஓட்டு பண்ணி இப்படி வந்துட்டு நிற்க வச்சுருக்காங்க. பெரிய விஷயங்க. அவரே வெளில வந்து ஆச்சரியப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கயா. ஸோ வேறு மாதிரியா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே விஷால் அவர்கள் வந்திருக்காரு. என்ன ப்ரோ சொல்கிற விஜே விஷாலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக ஓட்ஸ்ன்றது வந்துட்டுருக்குன்னு. அதே மாதிரி தான் ஏயா விஜய் விஷால் ஃபேன்ஸ் எங்கேயா இருக்கீங்க, ஒர்ட்டு ஃபேன்ஸாக இருக்கீங்களேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவ்வளோ ஹேட் இருந்தாலும் அந்த ஹேட்டுன்றது அப்படியே வந்து பாசிட்டிவாக மாறி த ரைஸ் ஆஃப் விஜய் விஷால்ன்ற மாதிரி மாறி இருக்குது. வேறு மாதிரிங்க அவரோட ரைஸுன்றது நிஜமாலே வந்துட்டு ஆட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு என்ன தான் சொன்னாலுமே அவன் வந்துட்டு அமைதியாக இருப்பான். எப்போ வந்துட்டு டாஸ்க் ஆடுவான், எப்போ வந்துட்டு அவன் யாருன்னு சொல்லி நிரூபிப்பான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல வந்துட்டு யாருன்னு காட்டிடுவான். ஸோ என்ன விஷயம்னா, அந்த டிடிஎஃப் டாஸ்க்லேயே வந்துட்டு எப்படி பண்ணாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பல்பு வந்துட்டு லைட் ஹோல்டிங் டாஸ்க் ஆகட்டும், அந்த ஃபுல் மீல் சாப்பிட்றதாகட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு பக்காவாக முடித்தார். பயங்கரமாக வந்துட்டு அதில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு சும்மா இருந்தவனை வந்து சொரிஞ்சு விட்ட மாதிரி உள்ளே வந்து, ஏன்ப்பா நீ வந்துட்டு யாரையுமே என்டர்டெயின் பண்ணலப்பா, பெண்களை மட்டும் தான்ப்பா என்டர்டெயின் பண்ண, நீ என்னப்பா பண்ண, நீ வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று வந்துட்டு க்ரியேட் பண்ணி அவர் மேலே பிராண்ட் பண்ணி அவரை குத்தம் சொல்லி வந்து பெரிய ஆளாக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் உள்ளே எப்படி இருந்தாருன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? உள்ளே எல்லாருமே வந்துட்டு நீ இப்படி தான் பாருந்த, நீ வந்துட்டு ஒன்றுமே பண்ணலப்பா அப்படி இப்படின்னு சொல்லும் போது வெளியே இருக்க மக்களுக்கு கோவம் வருமா இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு இவன் டிசர்விங், கண்டிப்பாக வந்து இவன் வரணும். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜாக்லினுக்கு பிஆர், சௌந்தர்யாவுக்கு பிஆர், முத்துக்குமரனுக்கு பிஆர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த 3 ஃபேண்டம்ஸ் பெரிய பெரிய ஃபேண்டம்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கிற நிலையில் விஜய் விஷாலுக்கு பிஆர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. நான் பார்த்த வரைக்குமே விஜய் விஷாலுக்குலாம் பிஆர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்துட்டு அக்கௌண்ட் அவர் வந்துட்டு விட்டுட்டு போனது அப்படியே தான் இருக்குது. ஒரு போஸ்ட் கூட அவர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போஸ்ட்டும் காணும், ஜோரியும் காணும், ஒன்றும் காணும். ஒரு ஸ்டோரி ரீஷேர் கூட அவங்க ஃபேன்ஸ் போடுறதுக்கு ரீஷேர் பண்ணுறதுக்கு இது இல்லை. தீபக் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம விஜய் விஷாலுக்கு இருக்குது. அவ்வளோ ஆர்கானிக்காக போயிட்டுருக்கு விஜய் விஷாலுக்கு. ஸோ விஜய் விஷாலுக்கு ஓட்ஸ்ன்றது அஃபீஷியல் ஓட்டிங்கில் அப்படி கேஸ்ட் ஆகிட்டு இருக்கு மக்களே. ஸோ விஜய் விஷால் ஃபேன்ஸ் வேற மாதிரியா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான். விஜய் விஷால் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு, அசைக்கவே முடியாத இடத்துல இருக்காரு. செகண்ட் பிளேஸில் நம்ம விஜய் விஷால் இருக்காரு. 2 பேருக்கும் அப்படியே பாதி டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது விஜய் விஷால் அவர்களுக்கும் நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கும். ஸோ தேர்ட் பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. தேர்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஓட் ட்ராப்ன்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க, இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ரோ தேர்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் எவ்வளோ ப்ரோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. பெருசாலாம் இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்போனாலும் சௌந்தர்யா அடித்து மேலே வரலாம். ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஓட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ கூட அந்த கேஷ் பாஸ் டாக்ஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட முழு எஃபர்ட்டு கொடுத்துட்டு பாதி தூரத்துலேயே போயிட்டு வந்துட்டாங்க திருப்பி. அது வந்துட்டு அதனால வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் ஆகுமா, பேக் ஃபயர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அந்த விஷயத்தை வச்சு மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் சௌந்தர்யாக்குன்னு ஒரு செட் ஆஃப் பயங்கரமான ஃபேண்டம் இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஓட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு
லிட்டில் ஓட் ட்ராப்ன்றது நம்மளால் பார்க்க முடியுது சௌந்தர்யா அவர்களுக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ 3rd பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. 4th பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. 4th பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஜாக்லின் அவர்களுக்கு நேற்று எவிக்ஷன் நியூஸ் வந்ததுலேருந்து ஓட் வந்து வரவே இல்லைங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்போனாலும் வந்துட்டு 4th பிளேஸில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம், 3rd ப்ரோமோ பார்த்துருக்கலாம், எல்லாமே பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நைட்டு யாருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவை மிஸ் பண்ணிடாதீங்க. இட் வில் பி ஸோ எமோஷ்னல் ஷேட்ரிங் ஒன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஜாக்லின் அவர்கள் 4th பிளேஸில் இருக்காங்க. ஜாக்லின் அவர்களை இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எவிக்ஷன் வந்துட்டு அந்த ஓட்ஸ்லேருந்தே எடுத்துடுவாங்க. இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து எடுத்துடுவாங்க, ஓட்டிங் போல்லேருந்து. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் யாருக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஓட்டு போடலாம். இல்லை ஓட்டு போடாமல் நான் வந்துட்டு ஜாக்லின் ஃபேன் தான்ப்பா, நான் யாருக்கும் ஓட்டெலாம் போட மாட்டேன் அப்படின்றது தான் பெட்டர்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு இதை ஒரு காரணமாக காட்டி ஜாக்லின் ஃபேன்ஸ் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யா கூட தான் இத்தனை நாள் இருந்தாங்க ஜாக்லின், ஸோ ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னென்னா வந்துட்டு ஆனால் ஃபுல்லாக ட்விட்டர் சைட் ஃபுல்லாக பார்க்க முடியுது சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்கன்றது மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அடித்து மேலே வரணும் இல்லையா, முத்துக்குமரனை தாண்டி வரணும் இல்லையா, அதை தான் வந்துட்டு ஒரு இதாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் வந்துட்டு ஜாக்லினை ஃபேக் லின், ஜம்பிங் ஜாக்லின் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சது. இப்போது ஒரு சந்தர்ப்பம் வந்தோடனே அதை வந்துட்டு வேற ஒரு இதாக மாற்றிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதை நினச்சா என்னன்னு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மக்களே நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ஃபேன்ஸ் நீங்கள் யாருக்குமே ஓட்டு போடாமல் நீங்கள் ஷோவை ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது நல்லதுன்னு நம்ம நான் சொல்லுவேன். ஏன்னா ஜாக்லின் அவர்கள் 4th இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுன்றது பெருசாக ஏரில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க எவிக்ஷன் நியூஸ்ன்றது நேற்றே வந்துடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு யாரும் பெருசாக ஓட் பண்ணல. ஸோ அடுத்த இடத்துல நம்ம ரயான் அவர்கள் இருக்கார் மக்களே. ரயான் அவர்களுக்கு பயங்கரமான இன்க்ரீஸ் மக்களே, ஓட்ஸில் ரொம்ப கம்மியாக இருந்தார் ஓட்டிங்கில் வந்துட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் ஒரு 1.5 டேஸாக வந்துட்டு நேற்று காலையிலேருந்து பயங்கரமான ஒரு ரைஸ்ன்றது ஓட்டிங்கில் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அவர் வந்துட்டு கண்டிப்பாக ஜாக்லினை தாண்டி மேலே வந்துடுவார். இப்போது ஜாக்லினை தாண்டி மேலே வந்து இப்போ சௌந்தர்யாவை தாண்டி வருவாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ரயான் ஃபேன்ஸ் நினச்சா தான் முடியும். ரயான் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா போட்டு கண்டிப்பாக டாப் 3 கொண்டு வாங்க. விஷால் எப்படி வந்துட்டு விஷால் ஃபேன்ஸ் மாஸ் பண்ணாங்களோ அந்தமாரி பண்ணலாம். கண்டிப்பாக ரயானுக்கு ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ்ன்றது பயங்கரமாக அஃபிஷியலில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரயான் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் பிளேஸில் நம்ம பவித்ரா ஜனனி இருக்காங்க. பவித்ரா ஜனனிக்கு வந்துட்டு ஓட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குமே வருதுங்க. ஓட்டு வராமலாம் இல்லை, அவங்களுக்குமே வருது. பட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்குது ரயானுக்கும் பவித்ரா ஜனனிக்கும். ஸோ பவித்ரா ஜனனி இஸ் இன் லாஸ்ட் பிளேஸ். ஸோ இதுதான் வந்து மக்களே ஓட்டிங் ஆர்டர்ன்றது. இன்றைக்கி மத்தியானம் நிலவரப்படி இதுதான் வந்து ஓட்டிங் ஆர்டராக இருக்குது. ஸோ எல்லாருமே கேட்டுருந்தீங்க ப்ரோ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க ப்ரோ, ஓட்டிங் ஆர்டர் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதுன்றதை நான் சொன்னேன். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் வந்துட்டு என்ன மேட்ரு எத்தனையாவது பிளேஸில் எல்லாருமே இருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார். 2nd பிளேஸில் நம்ம விஷால் ஃபேன்ஸ் மாஸ் காட்டுங்கயா, விஷால் ஃபேன்ஸ் 2nd இருக்கார் விஷால். 3rd பிளேஸில் சௌந்தர்யா, 4th ஜாக்லின், 5th ரயான் அண்ட் லாஸ்ட் பிளேஸில் நம்ம பவித்ரா ஜனனி. ஸோ இதுதான் வந்து ஆர்டரு. ஸோ இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்சால் நீங்கள் ஓட்டு போடுவீங்க இல்லையா, அப்போ வந்து ஜாக்லின் ஃபோட்டோவை கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு யாருக்கும் ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்துட்டு இந்த பிக் பாஸ் 8 தமிழில் டைட்டில் வின்னர் ஆகுவா அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இன்னும் ஒரு 1.5 நாள் இருக்குது. யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முத்து ஃபேன்ஸ், விஷால் ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ், ரயான் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸில் அடித்து காட்டுங்க யார் பெருசுன்னு. ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.